நமது மீறுதற்காய் அக்கிரமங்களுக்காய் அந்த கேடு அடைந்தார் சிலுவை மீதில். நாம் பெற வேண்டிய தண்டனை யாவையும் அவரே சுமந்து என்னை மீட்ட சிநேகம், அவரே சுமந்து என்னை மீட்ட சிநேகம், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனதை மாற்றிடும் கரையில்லா சிநேகம். நாம் அவரை வெறுத்து தள்ளினோம், ஆனாலும் நம்மை அணைத்த கல்வாரி சிநேகம். நாம் அவரை வெறுத்து தள்ளினோம், ஆனாலும் நம்மை அணைத்த கல்வாரி சிநேகம், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்றும், கல்மனதை மாற்றிடும் கரையில்லா சிநேகம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 14வது வசனத்திலே, மனுஷனை போல அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரனை போல அவருடைய ரூபமும் அந்த கேடு அடைந்தபடியினாலே அநேக அவரை கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்படி அழகுள்ள தெய்வம் இப்படி சிலுவையிலே அந்த கேடு அடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் மனம் நொந்து அவர்கள் பிரமித்து அதை பார்த்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது. அந்த முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம், நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.